வணக்கம். மற்றும் ஒரு ஆரோக்கியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவர் சாதிப்பதற்கு அவருடைய உடல் பலத்தை விட அதிகம் தேவையானது எதுவென்று கேட்டால் உள்ளத்தின் பலம் என்றுதான் நாங்கள் எல்லோரும் சொல்வோம் இல்லையா? ஆகவே உடல் ஆரோக்கியம், உள்ளத்தின் ஆரோக்கியம் இரண்டுமே ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமானவையாக இருக்கின்றன. இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் இதை பற்றி பேசப் போகின்றோம் என்று பார்த்தால், எதிர்வரும் காலங்களில் உயர்தர பரீட்சை மற்றும் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை எல்லாம் இடம்பெறப் போகின்றது. இவ்வாறு இருந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட அந்த மாணவர்களை நாங்கள் கற்பித்தவர்களை பரீட்சைக்கு தயார்படுத்தி இருக்கின்றோம் என்றால் இந்த சமூகத்திற்கு மற்றும் ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்கின்றது. உள்ளத்தின் ஊடாகவும் அவர்கள் ஆரோக்கியமானவர்களாக மிகவும் மேம்பட்ட ஒரு திறன் வாய்ந்தவர்களாக அந்த பரீட்சைக்கு முகம் கொடுக்க வேண்டுமாகவே அவர்கள் இந்த பரீட்சைக்கு முகம் கொடுக்கும் அளவிற்கு உள ரீதியாக எவ்வாறு அவர்களை இன்னும் அதிகமாக மேம்படுத்துவது என்பதை பற்றியதாகத்தான் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் கலந்துரையாடப் போகின்றோம். ஆகவே எங்களோட அதிதியாக ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் இணைந்து கொள்கின்றார் டாக்டர் கணேசன் அவர்கள். விசேட உளவள மருத்துவ நிபுணராக சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொண்டு எவ்வாறு மாணவர்களை உளவியல் ரீதியாக நாங்கள் மேம்படுத்த முடியும், அவர்களை பரீட்சைக்கு தயார்படுத்த முடியும் என்பதை பற்றியெல்லாம் எங்களோடு கலந்துரையாடப் போகின்றார். வணக்கம் டாக்டர். வணக்கம். பொதுவாக இந்த பரீட்சை என்கின்ற ஒரு சொல்லாடலே மிகவும் பயமுள்ளதாக மாணவர் பராயத்திற்கு இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஆனாலும் அந்த பரீட்சை என்பது அவர்களுக்கு கல்வியியல் ரீதியாக அவர்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாகவும் இருக்கின்றது. ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு மாணவ சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர் பராயத்திற்கு பரீட்சை என்று வருகின்ற போது எவ்வாறான ஒரு மனநிலை இருக்கின்றது என்பதை பற்றி பேசலாம். தொடர்ச்சியாக அப்படியானால் நாங்கள் அந்த அதை எவ்வாறு இனம் காண்பது, அதை எவ்வாறு மேம்படுத்துவது என்றெல்லாம் பேசுவதற்கு அது இலகுவாக இருக்கும். ஆகவே எப்படியாக அதை அவர்களுடைய மனநிலை இருக்கும் டாக்டர்? ஆமாம், இந்த பரீட்சை என்கின்ற விஷயம் நீங்கள் கூறியது போல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். கல்வி என்று சொன்னால் அநேகமாக அங்கு பரீட்சைகளும் அதோடு சேர்ந்து வந்துவிடும். அதிலிருந்து நாங்கள் தப்ப முடியாது. ஏனென்றால் நீங்கள் கூறியது போல கல்வியின் அடுத்த கட்டத்துக்கு நகர்வது, ஒரு வகுப்பு மேம்படுவது அல்லது அடுத்து உயர்தர படிக்கப் போவது என்ற போன்ற விஷயங்களுக்கு இந்த பரீட்சை ஒரு அவசியமாகும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த பரீட்சையோடு சேர்ந்து இந்த பரீட்சை சம்பந்தமான பயம் என்ற விஷயமும் அங்கு சேர்ந்து கொள்கிறது. ஒரு பதட்டம், ஒரு பயம். இப்ப ஏன் எங்களுக்கு இந்த பயம் வருகிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்தால், எதிர்காலத்திலே நடக்க போகின்ற ஒரு விஷயத்தை பற்றின ஒரு ஆபத்து எங்களுக்கு இருக்கிறது, எங்களுக்கு ஒரு அபாயம் இருக்கிறது என்கின்ற பொழுது ஏற்படுகின்ற ஒரு உணர்வைத்தான் நாங்கள் பய உணர்வு அல்லது பதட்ட உணர்வு என்று சொல்லுவோம். அதாவது எனக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிறது, ஏதோ ஒரு ஆபத்து வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது. ஆகவே அதை நாங்கள் முகம் கொடுக்கும் பொழுதுதான் இந்த பய உணர்வு என்று நாங்கள் சொல்லுவோம். ஆகவே நாங்கள் பரீட்சை எடுத்துக்கொண்டால் அங்கு அதுதானே நடக்கிறது. ஏனென்றால் பரீட்சை வைக்க போகிறார்கள். நான் எந்த அளவுக்கு பரீட்சைக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் எனக்கு 100க்கு 100 தெரியாது. பரீட்சையிலே எந்த விதமான கேள்விகள் கேட்க போகிறார்கள் எனக்கு தெரியாது. பரீட்சை முடிந்த பின் எவ்வாறான பிரதிபலன் வரப்போகிறது எனக்கு அது தெரியாது. இதனாலே எனக்கு பலவித பாதிப்புகள் வர இடம் இருக்கிறது. எனக்கே ஒரு குற்ற உணர்வு வரலாம். எனக்கு சூழ உள்ளவர்கள், வீட்டிலே குடும்ப அங்கத்தவர்கள், ஆசிரியர்கள், என்ன நீ இவ்வளவுதான் பரீட்சை எடுத்து, இவ்வளவுதான் உனக்கு பெறுபேறு கிடைத்ததா, அங்க பார் மற்ற பிள்ளைகள் எல்லாரும் நல்ல பரீட்சை பெறுபேறுகள் எடுத்திருக்கிறார்கள் என்ற விதத்திலே எங்களது ஒரு சுய கௌரவத்துக்கு பாதிப்பான விதத்திலே நாங்கள் சில விஷயங்களை கேட்க வேண்டி வரலாம். அத்தோடு எங்களுக்கு விருப்பமான கல்வியை செய்வதற்கும் அது ஒரு தடையாக இருக்கலாம். என்றால் உங்களுக்கு தெரியும், சில பாடசாலைகள் இப்பொழுது உதாரணமாக நான் ஒரு நல்ல பாடசாலைக்கு போக வேண்டும் என்று நினைத்திருந்தால் 5ஆம் வகுப்பு புலமை பரீட்சையிலே அந்த குறிப்பிட்ட புள்ளிகள் பெறாவிட்டால் எனக்கு அது கிடைக்காமல் போகலாம். ஆகவே இவ்வாறான எதிர்காலத்தை பற்றிய பயங்கள் தான் எங்களுக்கு இந்த பதட்ட உணர்வை ஏற்படுத்துகிறது. அதுதான் அதற்குரிய காரணம். அப்ப இந்த பதட்ட உணர்வால் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. ஆகவே முதலாவதாக நாங்கள் பதட்ட உணர்வு எனக்கு இருக்கிறது, பரீட்சை என்று சொன்னால் பதட்டம் வரும், ஆகவே நான் அது வருவது நல்ல விஷயம், அதுக்கு நான் அளவுக்கு அதிகமாக பயப்பட தேவையில்லை, எனக்கு போலத்தான் மற்றவர்களுக்கும் இவ்வாறான பதட்ட உணர்வு வரும் என்ற ஒரு உணர்வு இருப்பது மிக மிக முக்கியமான விஷயம்.
ஆகவே டாக்டர், நீங்கள் குறிப்பிட்டது போன்றுதான் இந்த பரீட்சை என்றால் பரீட்சையை எழுதுகின்ற சமயத்திலும் ஒரு பயம், பதற்றம் எங்களை தொற்றிக்கொள்கின்றது. அதேவேளை அந்த பெறுபேறுகள் வெளியாகும் போதும் எங்களுக்கு அந்த பய உணர்வுகள், பதற்ற உணர்வுகள் ஏற்படுகின்றன. நாங்கள் ஒருவேளை இந்த பரீட்சை என்பதற்கும் அதன் பெறுபேறுகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதால் தான் இந்த நிலை வருகின்றது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஆமாம், இது ஒரு நல்ல கேள்வி. ஏனென்றால் இதற்கான தீர்வும் இங்கேதான் இருக்கிறது. பரீட்சை என்கின்ற பொழுது நான் கூறியது போல எதிர்வு கூற முடியாத விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். நாங்கள் இதெல்லாம் கேள்வி வரும் என்று ஆயத்தப்படுத்தி கொண்டு போனாலும் அநேகமாக கேள்வி வேறு விதத்தில் தான் வந்து விடுகிறது. ஆகவே பரீட்சை என்று போகும் பொழுது நாங்கள் அந்த பரீட்சையை ஒரு நோக்காக வைக்காமல், நான் கற்றலை நோக்காக வைத்தால், நான் படிக்கப் போகிறேன், அது பரீட்சை எப்படி வரட்டும், அது அப்பொழுது பார்த்துக் கொள்ளுவோம். என்னுடைய கடமை கற்றல். ஏனென்றால் கற்றல் என்ற செயற்பாடு எனது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. நான் இன்றைக்கு 3 மணித்தியாலம் படிக்கப் போகிறேன், 4 மணித்தியாலம் விஞ்ஞான பாடம் படிக்கப் போகிறேன் என்றால் நிச்சயமாக நான் அதை செய்து கொள்ளலாம். ஆகவே அங்கு தெரிந்த ஒரு விஷயம் வருகிறது, நிச்சயமாக நான் திட்டமிட்டபடி அதை செய்யலாம். விளங்காத விஷயங்களை ஆசிரியர்களிடமோ பெற்றோர்களிடமோ அல்லது தனிப்பட்ட வகுப்புகளிடமோ கேட்டு அதை நான் சரி செய்து கொள்ளலாம். ஆகவே அங்கு நான் எதிர்நோக்கும் பிரச்சனைக்கு நிச்சயமாக தீர்வு எனது கையிலே இருக்கிறது. நான் 3-4 மணித்தியாலம் படித்தால் அந்த பாடம் எனக்கு புரிந்துவிடும், அந்த பாடத்தில் இருக்கிற விஷயங்கள் எனக்கு விளங்கிவிடும். ஆகவே எங்களது குறிக்கோளை கற்றலில் வைத்துக் கொண்டார், அது பரீட்சை யாரோ எழுதுவார், செட் பண்ணுவார்கள், அது வருகிற நேரம் பார்த்துக் கொள்ளுவோம். எனது கடமை படித்தல். உங்களுக்கு தெரியும், மாணவர்களோ பெரியவர்களோ எங்கள் எல்லோருக்கும் கடமைகள் இருக்கின்றன. மாணவனாகிய எனக்கு எனது கடமை கற்றல், நான் அதை செய்வேன், வருகிற பெறுபேறுகளை பார்த்துக் கொள்வோம் என்ற ஒரு மனநிலையிலே நாங்கள் படிப்போமாக இருந்தால் இந்த பரீட்சையால் வார அழுத்தத்தை நாங்கள் மிகவும் குறைத்துக் கொள்ள முடியும். அழகாக சொன்னீர்கள் டாக்டர். படிப்பு என்பது எங்கள் கட்டுப்பாடுகளில் இருக்கின்றது என்கின்ற போது அதை படிப்பதுதான் எங்களுடைய கடமையாக இருக்கின்றது அல்லவா? பரீட்சை பற்றிய பயம் என்பது எவ்வளவு தூரம் அர்த்தமற்றது என்பது புலனாகியது உங்களுடைய பதிலில் இருந்து. இதேவேளை நாங்கள் பரீட்சைக்கு தயார்படுத்துகின்ற போது இந்த பய உணர்வே ஒன்று, நாங்கள் படிக்கின்ற விடயத்தை அல்லது அந்த பதற்றத்தின் காரணமாக படிக்கின்ற விடயம் மனதில் பதியாத ஒரு நிலை, அல்லது எதையும் ஒரு ஞாபக மறதியாக எவ்வளவுதான் எங்களை நாங்கள் தயார் செய்தாலும் அந்த பரீட்சை மண்டபத்தில் அவை அனைத்தும் மறந்துவிட்டது போன்ற ஒரு மனநிலை என்று பல மாணவர்கள் பலவிதமான உணர்வுகளுக்கு ஆட்படுகின்றார்கள் இந்த காலப்பகுதியில். ஆகவே இவற்றை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அவர்கள் தாங்களே இந்த விடயங்களின் ஊடாக எனக்கு இவ்வாறான பிரச்சனை இருக்கின்றது என்றால் நான் என்னை இப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எப்படி இனம் கண்டு கொள்வது, அதை பற்றி பேசலாம். ஆமாம், இவ்வாறான உயர்தர சாதாரண பரீட்சைகளுக்கு முன் பல மாணவர்கள் என்னிடம் வருவார்கள், டாக்டர் படித்ததுகள் ஞாபகம் நிற்கவில்லை, ஏதோ எனக்கு ஒரு கோளாறு இருக்கிறது, எனக்கு மருந்து தாருங்கள், ஞாபக சக்தியை பலப்படுத்த வேண்டும். அப்பொழுது நான் கேட்கும் ஒரு கேள்வி, நீங்கள் அண்மையிலே பார்த்த திரைப்படம் எது என்று கேட்கிறேன். அவர்கள் ஏதோ ஒரு படத்தினுடைய ஒரு பேரை சொல்லுவார்கள். நான் எத்தனை தரம் அந்த படத்தை பார்த்தீர்கள் என்று கேட்பேன். டாக்டர், 1 தரம் பார்த்தேன், சில வேளைகளிலே 2 தரம் பார்த்தேன் என்று சொல்லுவார்கள். நான் கேட்பேன், சரி அந்த திரைக்கதையின் கதையை கொஞ்சம் சொல்லுவீர்களா அந்த திரைப்படத்தில் என்றால், ஓம் டாக்டர் எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்று சொல்லுவார். 2.5 மணித்தியால படம் 1 தரம் பார்த்து அவர்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆனால் பாடங்களை நாங்கள் எத்தனையோ தரம் படிக்கிறோம், திருப்பி திருப்பி அந்த குறிப்புகளை நோட்ஸை வாசிக்கிறோம், ஆனால் ஞாபகம் நிற்கிறதில்லை. அது ஏன் என்று சொன்னால், படத்தை பார்க்கும் பொழுது நான் ஐயோ இந்த கதை டாக்டர் கேட்டு விடுவார், நான் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும், யாராவது கேட்டால் எனக்கு சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்து பார்த்தால் நிச்சயமாக அங்க மறந்து விடுவதற்கான சாத்தியக்கூறு அதிகம். ஏனென்றால் எங்களது புலன் ஞாபகம் வைத்திருக்கிறதில் போகிறதே தவிர இந்த படத்தின் கதையிலே போகாது. ஆகவே இதே தவறைத்தான் நாங்கள் கற்கும் போதும் செய்கிறோம். கற்கும் பாடம் எவ்வளவு சுவாரஸ்யமானது, எவ்வளவு முக்கியமான விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லுகிற, ஆகா இப்படியும் இருக்கிறதா என்று சொல்லி நாங்கள் படித்தால் நிச்சயமாக அது ஞாபகம் இருக்கும். துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் படிக்கும் பொழுது ஐயோ இதை படிக்க வேண்டி இருக்கிறதே, முதலாவது எங்களது மனதிலே திருப்தி இல்லை, 2வதாக ஐயோ இதுல எப்படி கேள்வி போடுவார்கள், இந்த செக்ஷனிலே என்ன விதமாக கேள்வி வரலாம் என்ற எண்ணங்கள் எமது மனதிலே நிற்கின்றதே தவிர, ஆஹா இவ்வளவு சுவாரஸ்யமான ஒரு பாடம்,
இப்படியெல்லாம் இருக்கிறதா, எனக்கு தெரியாமல் போய்விட்டதே, வாவ் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமே ஆனால் நிச்சயமாக எங்களுக்கு அது ஞாபகம் நிற்பது இலகுவாக இருக்கும். சில பாடங்கள் ஆமாம் கஷ்டம்தான். உதாரணமாக சரித்திர பாடம், சமய பாடம் போன்றவை சுவாரஸ்யமாக அவற்றை கற்பது என்பது கஷ்டம். ஆனால் வேறு பாடங்கள் இருக்கின்றன நிச்சயமாக நாங்கள் சுவாரஸ்யமாக ஆசையாக படிக்கக்கூடிய பாடங்கள். ஆகவே அவற்றை நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வது நிச்சயமாக இலகுவாக இருக்க வேண்டும். எமது அவதான குவிப்பு எங்கே இருக்கிறது, அதை பரீட்சையை விட்டுவிட்டு இதில் வாவ் இப்படியெல்லாம் இருக்கிறதா என்று சொல்லி எங்களது அந்த விருப்பம், ஆசை, கவனம் எல்லாம் அந்த பாடத்திலே போகும் பொழுது நிச்சயமாக மூளை அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளும். எவ்வாறாக திரைப்படத்தை ஞாபகம் வைத்துக் கொள்கிறதோ அதே போல இதை ஞாபகத்தை வைத்துக் கொள்ளும். இன்றைய தினம் டாக்டர் கணேசன் அவர்கள் எங்களோடு இணைந்து இருக்கின்றார். எதிர்வரும் காலங்களில் இடம்பெற இருக்கின்ற உயர்தர பரீட்சை மற்றும் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை இவற்றுக்கெல்லாம் நாங்கள் மாணவர்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த கடினமான சூழ்நிலையில் கூட அவர்கள் படித்து தங்களால் முடிந்ததை நிரூபிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்களை இன்னும் அதிகமாக உளவியல் ரீதியாக எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதை பற்றியதாகத்தான் இன்றைய தினம் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். டாக்டர், இதில் மிக முக்கியமான மற்றொரு விடயம் இருக்கின்றது என்னவென்றால், பயம் இருக்கின்றது என்றாலும் கூட அந்த பயத்தை அந்த குழந்தை அல்லது அந்த மாணவன் உள்வாங்கி இருக்கின்றான், அந்த பயத்தோடு தான் அவன் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதை மற்றவர்கள், அதுவும் குறிப்பாக ஆசிரியர்களோ அல்லது பெற்றோரோ தெரிந்து கொள்வதற்கு, இனம் காண்பதற்கு ஏதுவான அந்த வெளிப்பாடுகள் என்னவாக இருக்கின்றன டாக்டர்? அதை பற்றி பேசலாம். ஆமாம், பயத்தின் காரணமாக, இந்த பதட்டத்தின் காரணமாக பல்வேறு விதமான வித்தியாசமான வெளிப்பாடுகள் ஏற்பட இடம் இருக்கின்றன. அது மனிதர்களுக்கு மனிதர் வித்தியாசப்படும். நித்திரையிலே மாற்றங்கள் இருப்பது ஒரு விஷயம். அதிகம் தூங்க பார்ப்பார்கள் அல்லது தூக்கம் இல்லாமல் முழித்திருப்பார்கள் போன்ற விஷயங்கள். தூங்குவதற்கு அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆகவே 12 மணி 1 மணி போன்ற அளவிலே அவர்கள் தூக்கம் வருகிறது இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக அதிகமாக உணவுண்ணுதல். இது அநேக மாணவர்களுக்கு பரீட்சை காலங்களிலே, பரீட்சைக்கு முற்பட்ட காலங்களிலே ஏற்படும். பசி அதிகமாக இருக்கும். ஆகவே அதிகமாக சாப்பிடுவார்கள். அதனாலே உடல் பருமன் சுட்டு பெருக்கிறதாலே அதனாலும் இன்னொரு அழுத்தம் ஏற்படும். ஆகவே அதை பற்றியும் நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆமாம், அது பரீட்சை முடிந்த பிறகு அது குறைகின்றது. அடுத்ததாக உணர்வு ரீதியாக அதிகமாக கோபம் காட்டுதல். முக்கியமாக வீட்டார்களுடன் உயர்தர பரீட்சைகள், சாதாரண பரீட்சை வந்தவுடன் பிள்ளைகளின் கோப அளவு அதிகரித்திருப்பதை பெற்றோர்கள் காணுவார்கள். அதுவும் ஒரு சாதாரணமான விஷயம். அதையும் இனங்கண்டு அதை நாங்கள் பரிபாலித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக இந்த பயம் அவர்கள் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு மேலாக போகும் பொழுது சில வேளைகளிலே அந்த படிப்பை பற்றிய எண்ணத்தையே விட்டுவிடுகின்ற ஒரு தன்மை கூட அவர்களுக்கு இருக்கலாம். அதிகமாக படம் பார்த்தல் அல்லது நண்பர்களுடன் பேசுதல், படிப்பை பற்றிய எண்ணத்தையே விட்டுவிட்டு அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையும் வரலாம். அதையிட்டு மாணவர்கள் கவனமா இருக்க வேண்டும். என்று சொன்னால் நாங்கள் வேறு திசைகளிலே எமது புலத்தை செலுத்தினால் அந்த சோதனையை பற்றின எண்ணங்கள் வருவது குறைவாக இருக்கும். அது உண்மை. ஆனால் சோதனை ஏதோ நடந்துதான் தீரும். ஆகவே நாங்கள் அதற்கான தயார்படுத்தலிலே விட்டால் பின்னர் நாங்கள் வருந்த வேண்டி ஏற்படும். ஆகவே அவ்வாறான நாங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்று சொல்லுவோம். அதாவது எங்களுக்கு ஒன்றை பற்றி யோசிக்கும் பொழுது டென்ஷனாக இருக்கிறது, அதிகம் பதட்டமாக இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் அதை பற்றி யோசிப்பதை முற்றாக நிறுத்திவிட்டு வேறு விஷயங்களிலே கவனத்தை செலுத்துவது. அது தற்காலிகமான ஒரு தீர்வே தவிர நிச்சயமாக நமது தயார்படுத்தலுக்கு அது ஒரு பாதிப்பாக அமையும். இதேவேளை டாக்டர், இன்னும் ஒரு விடயத்தையும் மாணவர்களிடம் அவதானிக்க முடியும். முன்கூட்டியே அவர்களே தீர்மானித்துக் கொள்வது சில விடயங்களை. எனக்கு இந்த பாடத்தின் மீது அதிக பெறுபேறுகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை, இந்த பாடம் எனக்கு மிகவும் சிரமமானது, இப்படியாக அவர்களே தீர்மானித்து விடுவது. அல்லது இந்த வினாவானது கடந்த வருடம் கேட்கப்பட்டதுதானே, ஆகவே இந்த வினா அல்லது இந்த பாடப்பரப்பு இப்போது கேட்கப்பட மாட்டாது, இப்படியாக தாங்களே முன்கூட்டிய தீர்மானங்களை மேற்கொள்வதன் ஊடாக அவர்களுடைய அந்த பரீட்சையும் அந்த பெறுபேறுகளும் எப்படியெல்லாம் பாதிக்கப்படலாம், அதை பற்றி பேசலாம். ஆமாம், நான் கூறியது போல சில வேளைகளிலே இப்பொழுது உயர்தரத்துக்கு போன உடனேயோ அல்லது சாதாரண தரத்துக்கு போன உடனேயே அவர்கள் பாஸ் பேப்பர்கள், பழைய காலத்து பரீட்சை வினாக்களை எடுத்து வைத்து அதை முதல் படித்து விட்டுத்தான் பிறகு படிப்பதற்கு போகிறார். அது நிச்சயமாக அந்த பதட்ட நிலையை,
அதிகரிப்பதற்குத்தான் அது இட்டுச் செல்லும். மற்றது நாங்கள் எந்த அளவுக்கு அந்த பாடத்தை விரும்பி படிக்கிறோம் என்பதில் நிச்சயமாக அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகிறது. அநேகமாக பார்த்தீர்கள் என்றால் இவ்வாறான குறுகிய கால படிப்பு ஒரு காரணம். அண்மை காலங்களில் படித்து முடித்துவிட்டு வந்தவர்கள் கூட அந்த பாட சம்பந்தமாக இதை கேட்டீர்கள் என்றால் சொல்லுவார்கள், ஐயோ டாக்டர் அது 9ஆம் வகுப்புல படிச்சது அதெல்லாம் மறந்து போச்சு, ஐயோ டாக்டர் அது O லெவலுக்கு படிச்சது அது மறந்து போச்சு. இப்பதானே O லெவல் படிச்சு நீங்கள் 3-4 வருஷம் எப்படி மறந்தீர்கள்? அவங்களுக்கு 10 வருஷத்துக்கு முதல் பார்த்த படம் ஞாபகம் இருக்கிறது, அதற்கு முன்பட்டு நடந்த பற்றியோ விஷயங்கள் ஞாபகம் இருக்கின்றன, ஏன் இது மறக்கிறது என்று சொன்னால் இது ஒரு காரணமாக அமைகிறது. கற்றல் என்பது அந்த பரீட்சைக்கு மட்டுமல்ல, நமது வாழ்க்கைக்கும் பல விஷயங்களை எங்களுக்கு கற்றுத்தருகிறது. பரீட்சையும் ஒரு பகுதிதான் நிச்சயமாக, ஆனா பரீட்சை மட்டுமே கற்றலின் நோக்கம் ஆகாது. இந்த விஷயங்களிலே நாங்கள் துரதிருஷ்டவசமாக ஒரு சமூகம் என்ற அடிப்படையில் கூட நாங்கள் குழம்பி இருக்கிறோம். ஆகவே கற்றலை பரீட்சை ஒரு வரும், அது வந்துட்டு போகும், ஆனால் கற்றல் தொடர்ந்து நடக்கும். அந்த கற்றலை எவ்வாறு ஆர்வமாக்க போகிறேன்? துரதிருஷ்டவசமாக 1 வயசு 2 வயசு பிள்ளைகளுக்கு கூட பெற்றோர் கல்வியை ஒரு விருப்பமில்லாத கடினமான ஒரு விஷயம் என்ற ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். வா விளையாடினது காணும் இருந்து படிப்போம், நீ விளையாடத்தான் நிற்கிறாய், விருப்பமில்லாத விஷயங்களும் நாங்கள் செய்யத்தான் வேண்டும். ஏன் கற்றலை விருப்பமான ஒரு விஷயம் ஆக்க முடியாது? நிச்சயமாக கணித பாடமாக இருக்கட்டும், விஞ்ஞான பாடமாக இருக்கட்டும், வேறு சுற்றாடல் அரசியல் சார்ந்த பாடங்களாக இருக்கட்டும், நிச்சயமாக அங்கு எமது மனதை கவரக்கூடிய நாங்கள் விருப்பத்துடன் கற்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. அந்த விதத்திலே பெற்றார்களும் ஆசிரியர்களும் சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக இந்த பயத்தை நீக்குவதோடு பிள்ளைகளுக்கு ஞாபகத்தையும் நாங்கள் கூட்டுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். இதேவேளை டாக்டர், நாங்கள் குறிப்பாக இந்த 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சைக்கு தயாராகும் பிள்ளைகளை பற்றி பேசினால், அவர்களை மாணவர்கள் என்று சொல்வதை விட நான் நினைக்கின்றேன் பிள்ளைகள் என்று சொன்னால் தான் பொருத்தமாக இருக்கும். 10 வயது நிரம்பியவர்கள், அவர்களுக்கு அந்த புலமை பரிசில் பரீட்சையின் நோக்கம் என்பது கூட சரிவர தெரியாது. ஆனால் பெற்றோர் தான் இவர்களை அதிகமாக இந்த பரீட்சைக்கு தயார்படுத்துவதில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். இந்த இடத்தில் பிள்ளையுடைய தன்னுடைய அந்த பிள்ளையின் செயற்பாடுகளை, 5ஆம் தர புலமை பரிசிலுக்காக தோற்றக்கூடிய பிள்ளைகளின் செயற்பாடுகளை பெற்றோர் எப்படி இனம் காண்பது, அவர்களை உளவியல் ரீதியாக எப்படி அந்த பரீட்சைக்கு தயார்படுத்துவது, அதை பற்றி பேசலாம் டாக்டர். முக்கியமாக அவர்களுடைய அந்த தம்மை பற்றிய ஒரு எண்ணம், தன்னம்பிக்கையை குறைக்காமல் இருப்பதற்கு பெற்றோர்கள் முயற்சி செய்வது மிக முக்கியமான விஷயம். என்று சொன்னால் எந்த இடத்திலே எங்களது தன்னம்பிக்கை குறைகிறதோ அந்த இடத்திலே நிச்சயமாக எமது ஆர்வம் குறையும், எங்களது செயல்திறனும் குறையும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இலங்கை எங்களது கலாச்சாரத்திலே பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கை குறையும் விதமான வார்த்தை பிரயோகங்களை பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இருபாலாருமே அதிக அளவாக செய்வதை நாங்கள் காண்கிறோம். நீ இப்படி படித்தால் என்ன செய்ய போகிறாய், நீ இப்படி படித்தால் உனக்கு நீ இதிலே பரீட்சையிலே சித்தி பெற மாட்டாய், அங்க மற்ற பிள்ளைகள் எல்லாம் உன்னை விட அதிகமாக கற்கிறார்கள், நீ இவ்வாறான வார்த்தை பிரயோகங்கள், நீ மாடு மேய்க்கத்தான் சரி, இப்ப யார் மாடு மேய்க்கிறார்களோ தெரியாது, ஆனால் இவ்வாறான வார்த்தை பிரயோகங்கள் இன்று கூட இந்த கால பகுதியில் கூட நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். நகரங்களிலே கடிக்கும் மாணவர்கள் மாடுகளையே காண்பது அரிது, நீ மாடு மேய்க்கத்தான் லாயக் என்று இப்ப கொழும்பில் உள்ள பாடசாலையில் உள்ள ஆசிரியர்கள் கூட சில சமயம் துரதிருஷ்டவசமாக கூறுவதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆகவே பிள்ளைகளின் தன்னம்பிக்கையை கூட்டும் விதமான வார்த்தை பிரயோகம், ஆமாம் இந்த டேர்ம் மார்க்ஸில் உனக்கு குறைந்து விட்டது, ஆனால் நிச்சயமாக உனக்கு கெட்டுத்தனம் இருக்கிறது, நீ அடுத்த டேர்ம் மார்க்ஸ்ல இதை விட அதிக புள்ளி எடுப்பாய் போன்ற வார்த்தை பிரயோகங்களை நாங்கள் அதிகமாக அவர்களை ஊக்கப்படுத்தும் வார்த்தை பிரயோகங்கள் மிக மிக முக்கியம். இல்லை நாங்கள் ஊக்கப்படுத்தும் விதமாக கூறிவிட்டால் அவர்களின் தன்னம்பிக்கை கூடி படிப்பிலே அக்கறை செலுத்தாமல் விட்டு விடுவார்கள் என்ற ஒரு பயம் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கிறது. ஆனால் அது தவறானது. எங்கு தன்னம்பிக்கை கூடுகிறதோ, எங்கே சுய கௌரவம் கூடுகிறதோ, நிச்சயமாக செயல்திறன் அங்கே அதிகமாக காணப்படும். உங்களுக்கு தெரியும், வீடுகளிலோ வேலை தலங்களிலோ கூட அப்படித்தான். நீங்கள் நன்றாக செய்தீர்கள், இந்த விஷயத்தை இப்படி செய்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் என்று யாரும் சொன்னால் அது
எங்களுக்கு சந்தோஷத்தையும் தரும், எங்களுக்கு செயல்திறனையும் கூட்டும். அதே நேரம் இது முற்றுமுழுதாக இதிலே ஒரு பிரயோசனம் இல்லை, நீ செய்தது சரியில்லை என்று சொன்னால் நாங்கள் மனம் தளர்ந்து விடுவோம். அதற்கு பிறகு எங்களுக்கு ஏனோதானோ ஒன்று செய்வோமே தவிர முற்றுமுழுதாக ஆர்வத்துடன் செய்வதற்கான சாத்தியக்கூறு கட்டாயமாக குறைந்துவிடும். ஆகவே பெற்றோர்கள் இந்த தவறை செய்வது நாங்கள் அடிக்கடி காண்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. சில இடங்களில் ஆசிரியர்கள் கூட இந்த தவறை செய்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக அவர்களது தன்னம்பிக்கை கூட்டும் விதமாக, நீ பயப்படாதே, உனக்கு இந்த முறை இந்த பாடத்திலே புள்ளி குறைவாக இருந்தாலும் எனக்கு தெரியும், நீ படிக்கிறதுக்கு உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, இவ்வாறு பல பிரச்சனைகள் இருந்தன, அதனால் நீ படிக்கவில்லை, நிச்சயமாக நீ படித்தால் அடுத்த முறை இதை விட 2 மடங்கு புள்ளி எடுப்பாய் போன்ற கருத்துக்களைத்தான் நாங்கள் எங்களது பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். அதனால் தீமை வரும் என்று நினைக்க வேண்டாம், அப்படி வராது. நிச்சயமாக எங்களை போல்தான் அவர்களும் இவ்வாறான நல்ல பின்னூட்டல் இருக்கின்ற இடத்திலே அவருடைய சீர்திறன் நிச்சயமாக அதிகரிக்கும். ஆரோக்கியம் நிகழ்ச்சியோடு இன்றைய தினம் டாக்டர் கணேசன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று எங்களுடைய சூழ்நிலை என்பது, இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது அவர்களுக்கு சற்று கடினமானது, பரீட்சைக்கு தோற்றக்கூடிய மாணவர்களுக்கு. அதிலும் இந்த முடக்க நிலையின் போது வழமைக்கு மாறாக பெற்றோரும் பிள்ளைகளும் அதிக நேரம் வீடுகளில் தங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கின்றது. ஆகவே இந்த சூழ்நிலையில் குறிப்பாக இந்த 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சைக்காக தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த மன போராட்டம் என்பதே வித்தியாசமான ஒன்று. ஆகவே அவர்கள் பிள்ளைகளின் மீது சில திணிப்புகளை மேற்கொள்வதோ அல்லது அவர்களை எப்படியாவது இந்த பரீட்சையில் நீ சித்தி பெற வேண்டும் என்று வலியுறுத்தி கூறுவதோ, இதை எவ்வாறு நீங்கள் பார்க்கின்றீர்கள்? இந்த சூழ்நிலையில் அவர்கள் அதை எவ்வாறு கையாளக்கூடியதாக இருக்கும், அதை பற்றி பேசுவோம் டாக்டர். ஆமாம், இது முக்கியமான விஷயம். ஏனென்றால் மிகவும் ஒரு உணர்ச்சி பூர்வமான நிலையில் தான் பிள்ளைகளும் இருப்பார்கள், பெற்றார்களும் இருப்பார்கள். அந்த வேளையிலே தவறான வார்த்தை பிரயோகங்கள் அநேகமாக வந்து விடுகின்றன. முக்கியமாக நாங்கள் ஞாபகம் வைத்திருக்க வேண்டிய விஷயம், நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது, மனம் ஆசுவாசமாக ரிலாக்ஸாக இருக்கின்ற பொழுது நாங்கள் ஞாபகத்துக்கு எடுத்துக்கொள்கின்ற சாத்தியக்கூறு அதிகம். எங்கு நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கோபமாக, எரிச்சலாக, விருப்பமில்லாமல் இருக்கிறோமோ அப்பொழுது எங்களுக்கு ஞாபகத்தில் எடுத்துக்கொள்ளும் சாத்தியக்கூறு குறைவாகத்தான் இருக்கிறது. இதை பெற்றோர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக இந்த புலமை பரீட்சை என்று வருகின்ற பொழுது இது முக்கியமானது. ஆகவே பிள்ளைகளின் மனநிலையை சாதாரணமான நிலையிலே, ரிலாக்ஸான நிலையிலே வைத்துக் கொள்ள முயற்சி செய்வது பெற்றோர்களுக்கு ஒரு பொறுப்பாக இருக்கிறது. ஆகவே எந்த நேரமும் படிப்பு என்று சொல்லாமல், உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் அவதானம் செலுத்துகிறோம் என்றால் அரை மணித்தியாலத்துக்கு மேல் அவதானம் செலுத்துவது மிக மிக கடினமான ஒரு விஷயம். அரை மணித்தியாலத்துக்கு பிறகு எங்களது அவதானம் அங்கு இங்கு சிதறிக்கொண்டிருக்கும். ஆகவே அரை மணித்தியாலம் படிக்க விட்டு சரி மகன் வாங்கோ, நீங்கள் படிச்சுட்டீங்க, காணும், ஒரு 10 மினிட்ஸ் ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி அந்த ஒரு 10 நிமிஷம் ஏதாவது கதைக்கலாம், அல்லது ஒரு பாட்டு கேட்கலாம், அல்லது ஏதாவது வேறொரு சின்ன வேலை உண்டு, வெளியிலே முன்றல் இருந்தால் அதிலே ஒரு களம் நடந்து விட்டு வரலாம், நண்பர்களோடு ஒரு 5 நிமிடம் உணவாடி விட்டு வரலாம், தொலைபேசி ஊடாகவோ என்னவோ. அதற்கு பிறகு அப்ப நாங்க முதலே பிள்ளைக்கு சொல்லுவோம், பிள்ளை நீங்க அரை மணித்தியால படிச்சுட்டீங்க, நாங்கள் ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்து போட்டு திருப்பி போய் படிப்போம், வெளியால வாங்க காணும். அப்ப அப்படி சொன்னால் நிச்சயமாக அந்த பிள்ளையின் மனதிலே ஒரு நிம்மதி நிலை, அம்மா அப்பாவுக்கு சந்தோஷம், நான் படிக்கிறது என்ற உணர்வு வரும் பொழுது அவர்களுக்கு இருக்கின்ற மன அழுத்தம், பதட்டம் நிச்சயமாக குறை. ஆகவே இது ஒரு முக்கியமான விஷயம். அந்த அரை மணித்தியாலத்துக்கு மேலே தொடர்ந்து படிப்பது என்பது, நாங்கள் புத்தகத்தை கையில வைத்திருப்போம், ஆனால் மூளைக்குள் போவது மிக குறைவாகத்தான் இருக்கு அந்த விஷயம். மற்றது அந்த 10 நிமிஷம் பிரேக்ல கூட அப்ப என்ன மகள் படிச்சீங்க, இன்ட்ரெஸ்டா ஏதாவது வந்துச்சா, ஏதாவது புதுசா கற்றுக்கொண்டீங்களா, எங்களுக்கு சொல்லித்தாங்களே என்று சொல்றது. என்றால் படிச்சது ஞாபகம் வைத்திருக்கிறதுக்கு மிக சிறந்த வழி அது நாங்கள் இன்னொரு ஆட்களுக்கு சொல்றோம். ஆகவே அதை ஒரு பாடமாக, ஒரு கட்டாயமாக செய்யாமல் அது ஒரு விளையாட்டாக, நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டான விஷயம் படிச்சீங்களா, சொல்லுங்களேன், அம்மாவுக்கு சொன்னா நல்லா இருக்கும், எனக்கு கேட்க ஆசையா இருக்கு, அல்லது அப்பாவுக்கு சொல்லுங்க, எனக்கு கேட்க விருப்பமா இருக்கு என்று சொல்லி அதே அந்த படிப்பில ஆர்வத்தை விரை பண்றது. ஓ, எனக்கு அம்மாவுக்கு தெரியாத ஒரு விஷயம் நான் சொல்லி கொடுத்தேன், அந்த அந்த 10 வயசு பிள்ளைக்கு வர சந்தோஷம் தனி. அப்ப அது அந்த பிள்ளைய இன்னும் நான் படிக்க வேணும், இன்னும் வேற இன்னொரு விஷயம் போய் படிச்சுட்டு அடுத்த அரை மணி நேரத்துக்கு பிறகு நான் அம்மாவுக்கு போய் சொல்ல வேணும் என்ற ஒரு ஆசை ஒன்று அந்த பிள்ளைக்கு ஏற்படும்.
அப்ப அந்த பிள்ளை படிக்கிற சாத்தியக்கூறு, ஞாபகம் வச்சிருக்கிற சாத்தியக்கூறு எல்லாம் நிச்சயமா அதிகரிக்கும். ஆகவே இவ்வாறான முறைகளை நாங்கள் கையாள்றது மிக முக்கியம். மற்ற நான் சொன்னது போல இந்த அழுத்த நேரங்கள்ல எங்களுக்கு பசி கொஞ்சம் கூடவா இருக்கும். ஆனபடியா இடக்கிட அவைக்கு ஏதாவது சாப்பாடுகளை கொடுத்து கொண்டிருக்கிறதும் பரவாயில்லை. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் உடம்பு பறக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அது எக்ஸாமுக்கு பிறகு நாங்கள் குறைச்சு கொள்ளலாம். ஆகவே அதே ஒரு விஷயமா சொல்லாமல் அந்த பசி அதிகமான வார நேரமும் கோபம், எரிச்சல் போன்ற விஷயங்கள் வரும். அப்ப எந்த அளவுக்கு எங்களது பிள்ளைகளிட மனநிலைய இயல்பாக சாதாரண நிலையில நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். இப்ப உதாரணமாக நாங்க ஒரு பிள்ளைய பைஃபோர்ஸ் பண்ணினா, நீ படி, நீ இன்னும் படிக்கல, இவ்வளவு நல்லா படிச்சு சொல்லி அவைய பைஃபோர்ஸ் பண்ணினால் படிக்கிற நேரத்துல அந்த பிள்ளை புத்தகத்தை திறந்து வச்சிருக்கு. அந்த நேரத்துல அந்த பிள்ளை இந்த மனதில இன்ன விதமான எண்ணங்கள் போகும், சந்தோஷமான எண்ணங்கள் போறதுக்கான சாத்தியக்கூறு குறைவு. இவை என்ன நெருக்கினா, இவைக்கு என்ன, இவே ஓ லெவல்ல ஸ்காலர்ஷிப்ல இவே இத்தனை மார்க்ஸ் எடுத்தவ, இப்ப என்ன போட்டு கஷ்டப்படுத்தினா போன்ற எண்ணங்கள் ஓடுற நேரம் அந்த பிள்ளை புத்தகத்தை திறந்து வச்சிருக்கும். ஆனா அது புத்தகத்துல இருக்கிற விஷயம் உள்ளுக்கு போறதுக்கான சாத்தியக்கூறு மிக குறைவாகத்தான் இருக்கு. அப்ப நாங்களும் சந்தோஷப்படுவோம், பிள்ளையோ நான் நல்லா ஏச்சு கொடுத்து ஒரு மணித்தியாலம் படிக்க வச்சேன்ட்டு அதுல அங்க பெரிய பிரியோசனம் ஒன்றும் இருக்காது. சோ இந்த விஷயங்களை நாங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். எங்களுக்கு இருக்கிற அழுத்தம், எங்களுக்கு இருக்கிற டென்ஷன், ஸ்காலர்ஷிப்னு சொன்னால் பெற்றாருக்கு இருக்கிற டென்ஷன் மிக அதிகம். பிள்ளைகளை நாளைக்கு எங்கள்கிட்ட தான் கேட்பினா உங்களோட பிள்ளைக்கு என்ன ரிசல்ட்ஸ், ஸ்காலர்ஷிப்ல இப்ப ரிசல்ட்ஸ் தானே சொல்றது. நாங்க உங்களோட பிள்ளைக்கு என்ன ரிசல்ட்ஸ் கூட நாங்கள் எப்படி தலை நிமிர்ந்து எங்களோட பிள்ளை இந்த ரிசல்ட்ஸை சொல்றது என்ற ஒரு பயம் பெற்றார் மனதுல இருக்கு. அப்ப இந்த பயம் காரணமாகவும் வெவ்வேறு விதமான வார்த்தை பிரயோகங்கள், வெவ்வேறு விதமான செய்கைகள் துரதிருஷ்டவசமாக வெளிப்பட்டு எங்களோட பிள்ளை இந்த பெறுபேறுகளை அது பாதிக்கிற அளவுக்கு கூட போகலாம். இதை நாங்கள் பெற்றார்கள் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்ல விஷயம். இதேவேளை டாக்டர், இந்த ஸ்திரமற்ற ஒரு குழப்பமான காலநிலை, அது மட்டுமல்லாமல் இந்த முடக்க நிலை, இவ்வாறான சூழ்நிலையில் கூட சாதாரண தர பரீட்சைக்கு காலதாமதமாக இடம்பெற்றாலும் கூட அந்த பரீட்சைக்கு அந்த மாணவர்கள் சரியான முறையில் தங்களை தயார்படுத்தி முகம் கொடுத்த போது நல்ல பெறுபேறுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணுக்கு முன்னால் அப்படி ஒரு சான்று எங்களிடம் இருக்கின்ற போது அதை சரியாக நாங்கள் ஒரு பாடமாக பயன்படுத்தி கொண்டு எதிர்வருகின்ற காலங்களில் இடம்பெறப் போகின்ற இந்த உயர்தர பரீட்சைக்கு எப்படி எங்களை தயார்படுத்திக் கொண்டால் நாங்கள் நல்ல பெறுபேறுகள், எந்த ஒரு சூழ்நிலையிலும் எங்களுடைய தயார்படுத்தலில் தான் அந்த பெறுபேறுகள் தங்கி இருக்கின்றன, அந்த மனநிலையை வளர்த்துக் கொள்வதற்கு எவ்வாறான விடயங்கள் எல்லாம் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், அதை பற்றி பேசலாம். ஆமா, இதிலே இந்த பதட்டம் என்று சொல்கின்ற விஷயம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருப்பதும் நல்லது அல்ல. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், பதட்டம் கொஞ்சம் கூட இல்லாவிட்டால் எங்களது செயல்திறன் கொஞ்சம் குறையும். பதட்டம் கூட கூட எங்களோட செயல்திறன் கூடி ஒரு கட்டத்துக்கு பிறகு எங்களோட செயல்திறன் திருப்பி குறைந்து விடுவதை நாங்கள் காட்டுறோம். ஆகவே உயர்தர படிக்கிற மாணவர்கள் எந்த அளவு பதட்ட நிலையிலே நான் இருக்கிறேன், ஐயோ சோதனையா, அதை பற்றி எனக்கு எண்ணமே இல்லை, நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை என்று சொன்னால் அது அவ்வளவு நல்லதல்ல. அதே நேரம் ஐயோ எனக்கு சரியான பயமா இருக்கு, எனக்கு நடுக்கமா இருக்கு, கை கால் எல்லாம் வேர்க்கிறது, தலை சுற்றுவது போல் வருகிறது புத்தகத்தை எடுத்தால் என்று சொன்னாலும் அதுவும் தவறு. ஆகவே எங்களது அந்த பதட்ட நிலையை அந்த செயல்திறன் கூடின மட்டத்திலே வைத்துக் கொள்வது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே இப்ப பல விதத்திலே அதை நாங்கள் கணக்கு வைத்துக் கொள்ளலாம். உதாரணமாக நான் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் பொழுது எங்களோட படிக்கும் ஒரு சக மாணவன் வந்து சொல்லுவார், இன்னும் பரீட்சைக்கு 122 நாட்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் அந்த கணக்கு சொல்லிக் கொண்டிருப்பேன். அப்ப பதட்டம் குறைந்த இடத்திலே அந்த பதட்டத்தை கொஞ்சம் கூட்டி வைத்துக் கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். ஓஹோ 121 நாள், 121 நாளில் பரீட்சை என்று சொன்னால் நாங்கள் அதிகமாக அதை பற்றி யோசிப்பதும் இல்லை, அதை பற்றி பார்ப்பதும் இல்லை. ஆனால் இப்படி யாரோ ஒருவர் சொல்லும் பொழுது அது இன்னொருவர் சொல்ல தேவையில்லை, நாங்களே செய்து கொள்ளலாம். எங்களுக்கு அந்த பதட்ட நிலை கொஞ்சம் கூடி அந்த படிப்பதற்கான செயல்திட்டங்களிலே நாங்கள் ஈடுபடுவோம். ஆகவே அந்த பதட்ட நிலையை நாங்கள் அளந்து கொண்டு, நான் இன்று எவ்வளவு பதட்டமாக இருக்கிறேன், கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாமல் இருக்கிறேனா, கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாமல் இருந்தால் நான் படிப்பதையே தவிர்த்து விடுவேன். அந்த அளவான பதட்ட நிலையிலே அதை வைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள். ஆகவே பதட்டம் குறைந்தால் நான் கூறியது போல இன்னும் பரீட்சைக்கு எத்தனை நாட்கள் இருக்கின்றன, ஒரு திட்டம் போடுதல் போன்ற விஷயங்களை செய்யலாம். பதட்டம் கூடியிருந்தால் நாங்கள் அதை குறைப்பதற்காக ஒரு பாட்டு கேட்கிறது, அல்லது நண்பர்களோடு பேசுறது, அல்லது பெற்றார்களோடு கொஞ்சம் அளவலாகுவது போன்ற விஷயங்களை குறிப்பிட்ட நேரத்துக்கு செல்லும் பொழுது நிச்சயமாக பதட்டம் குறையும். ஆகவே எங்களது பதட்ட நிலையை அளவிட்டு அதை அந்த
திறமான அந்த அளவிலே வைத்துக் கொள்வது வந்து எங்களால் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதை நாங்கள் கணக்கிட்டு செய்தோமானால் அது நிச்சயமாக ஒரு சுமூகமான ஒரு கற்கைக்கும் நல்ல ஒரு பரீட்சை பெறுவதற்கும் இட்டுச்சது. இதேவேளை டாக்டர், குறிப்பாக இந்த உயர்தர பரீட்சை என்று வந்துவிட்டால் அது அந்த மாணவர்களின் எதிர்காலத்தையே தீர்மானிக்கின்ற போகின்ற ஒரு பரீட்சை. அந்த பெறுபெறுதான் அந்த மாணவர்களின் எதிர்காலம் என்ற ஒரு மனோபாங்கு இன்னும் இந்த சமூகத்தின் மத்தியில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த மனோபாங்கு சரி தவறு என்பது ஒரு பக்கம் இருக்க, இந்த உயர்தர பரீட்சைக்கு தயார்படுத்தும் மாணவர்கள் எப்படியானாலும் பல தியாகங்களை செய்து ஆக வேண்டும் என்பது இந்த சமூகத்தினுடைய எதிர்பார்ப்பாக, முக்கியமாக பெற்றோரின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஒருவேளை அவர்கள் விளையாடச் செல்கின்றார்கள் வளமையாக என்றால் பரீட்சை காலங்களில் இது அவசியம் தானா என்ற கேள்வி. அவர்களுடைய சராசரியான அவர்களுடைய செயற்பாடுகளை எல்லாம் முடக்கி படிப்பில் மாத்திரம் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் திணிப்பதானது அவர்களுடைய உளவியல், அதே நேரம் உடல் சார்ந்த செயற்பாடுகளின் போது கூட எப்படி ஒரு இன்ஆக்டிவான ஒரு நிலைக்கு கொண்டு செல்கின்றது, அதை பற்றி நாங்கள் பேசலாம் டாக்டர். ஆமா, நீங்கள் கூறிய ஒரு பாரிய ஒரு பிரச்சனை தான். ஏனென்று சொன்னால் இந்த உயர்தர பரீட்சை என்பது ஒரு பாட்டில் நெக், ஒரு போத்தலின் வாய் போன்றது. அதற்குள்ளாலே வெளியால வருபவர்களுக்கு எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு சக்தி அந்த பரீட்சைக்கு இருக்கிறது. அது தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. ஆனால் எங்கு நாங்கள் பிழைவிடுகிறோம் என்று சொன்னால், சரி, உயர்தரம் நீங்கள் கூறுவது நியாயமானது. ஆனால் சாதாரண தரம் எந்த அளவு முக்கியமானது? சாதாரண தரத்திலே எமது பிள்ளை 8 எடுக்க வேண்டும், 9 எடுக்க வேண்டும் என்று நாங்கள் நெருக்குகிறதாலே எந்த பிரயோசனத்தை நாங்கள் காண்கிறோம்? ஆகவே அப்ப பிள்ளைகளுக்கு நாங்கள் சின்ன வயசிலேயே 8ஆம் 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே இந்த ஏலெவல் பரீட்சை காலம் ஒரு முக்கியமான காலம். அந்த காலத்திலே நாங்கள் வேறு விளையாட்டுகளிலோ அதுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலங்களுக்கு பரீட்சை பெறுவது குறைந்துவிடும் என்ற விஷயத்தை சொல்லி வளர்ப்பது ஒரு விஷயம். அடுத்ததாக 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புகளிலேயே அவர்களை கஷ்டப்படுத்துவது. டாக்டர் இப்ப படிக்காதவன் டாக்டர் ஓ லெவல்ல எப்படி ரிசல்ட்ஸ் எடுப்பார்? அண்மையிலே ஒரு அம்மா வந்திருந்தார். அந்த அவருடைய மகன் நல்ல படித்து ஓரளவுக்கு 70-80 புள்ளிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆனால் அம்மாவுக்கு ஒரே பயம், எனது மகன் ஓ லெவலில் சித்தி அடையாமல் விட்டு விடுவான், ஃபெயில் எடுத்து விடுவான். அப்ப நான் சொன்னேன், நீங்கள் இல்ல, உங்களோட மகன் நல்ல புள்ளி எடுக்கிறார், அவர் நிச்சயமாக சாதாரணத்தில் சித்தி அடைவார், அவருக்கும் நம்பிக்கை இருக்கிறது, எனக்கும் நம்பிக்கை இருக்கிறது. இல்ல டாக்டர், நீங்கள் அப்படி சொல்லுவீங்க, தற்செயலா ஃபெயில் வந்துட்டா பிறகு என்ன செய்கிறது? அப்ப அந்த தாய்க்கு இருக்கிற பயத்தாலே தாய் என்ன செய்கிறார்? மகனுடைய விளையாட்டுக்கள், வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள், நண்பர்களோடு அளவலாவது எல்லாவற்றையும் நிப்பாட்டி இந்த 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பிலேயே அவரது படிப்பிலே முக்கியம், படிப்பு என்று போகிறார். அப்ப நிச்சயமாக இந்த மாணவன் உயர்தரம் வரும் பொழுது அவன் மிகவும் களைத்து விடுவான். அந்த பேர்ன் அவுட் என்று சொல்லுவோம், அந்த தீந்து போகிற ஒரு நிலை நிச்சயமாக வந்துவிடும். ஆகவே சாதாரண தரம் என்பது அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. அதிலே பெரிய திறமான ஒரு பெரும்பெரு பெற்றுவதாலே பெரிய ஒரு பிரயோசனம் இல்லை. ஆகவே அந்த வயசுலேயே விளையாட விட்டு, ரைட் மகன், நீங்க இப்ப விளையாடுங்க, ஓ லெவல் பிரச்சனை இல்லை, பாஸ் பண்ணி உங்களுக்கு ஏ லெவல் என்ன செய்ய வேணுமோ அந்த துறைக்கு போற மாதிரி ரிசல்ட்ஸ் எடுக்கிற மாதிரி படிச்சு கொள்ளுங்க. ஆனா ஏ லெவல் வந்தால் இப்படி விளையாட சான்ஸ் கிடைக்காது. ஆகவே ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் அதை தயார்படுத்தி கொண்டு வந்தால் பிள்ளைகளும் அதை ஏற்றுக்கொள்வார். நிச்சயமாக பிள்ளைகளுக்கும் விளங்கும் இந்த உயர்தரம் என்பது எமது எதிர்காலத்தை தீர்மானிக்கிற விஷயம். ஆனால் நாங்கள் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பில் இருந்தே அவர்களை இறுக்கி கொண்டு வந்தால், அவர்கள் விளையாட்டுகளோ பொழுதுபோக்குகளுக்கோ விடாமல் மிகவும் கடுமையாக்கி கொண்டு வந்தால் நிச்சயமாக உயர்தரம் என்று வரும் பொழுது அவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே சிதறி போய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் எவ்வளவுதான் முயன்றாலும் பெற்றோர்கள் என்ற அடிப்படையிலே பலவந்தமாக ஒருவனை கற்க வைக்க முடியாது. அவர்கள் புத்தகத்தோடு சில வேளை இருக்கலாம், ஆனால் கற்றல், அந்த உள்வாங்குதல் என்பதை நாங்கள் பலவந்தமாக செய்ய முடியாது என்பதை பெற்றோர்கள் ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும். அந்த ஒரு குறிப்பிட்ட 2 வருடங்கள் 1.5 வருடங்கள் நிச்சயமாக வேறு செயற்பாடுகளிலே அவதானத்தை செலுத்தினால் நிச்சயமாக உயர்தரம் பாதிக்கப்படும். ஆகவே அது கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பதாக இருக்கட்டும், அல்லது விளையாடுவதாக இருக்கட்டும், அல்லது திரைப்படங்கள் பார்ப்பதாக இருக்கட்டும், இவ்வாறான செயல்பாடுகளை நாங்கள் அந்த காலகட்டத்திலே நிறுத்தி வைக்க வேண்டும் என்பது நிச்சயம். அதையும் நாங்கள் சரியான விதத்திலே பிள்ளைகளுக்கு சொல்லுவது, என்ன செய்யறது மகன், எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்க விருப்பமா இருக்கும்,
ஆனால் அது பிறகு அடுத்த முறை வேர்ல்ட் கப் வரக்குள்ள நாங்கள் பார்ப்போம், அல்லது அடுத்த முறை ஒலிம்பிக்ஸ் வரக்குள்ள நாங்கள் பார்க்கலாம். என்ன செய்கிறது, நானும் இப்படித்தான் ஏலெவல் காலத்துல விட்டுட்டு தான் படிச்சேன் நான் என்று சொல்லி அவர்களுடைய அந்த ஆதங்கத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஆதரவாக கதைத்து அவர்களை வழிநடத்துவது நல்லதே தவிர, என்ன ஏலெவல் சோதனை வருது, நீ என்ன படம் பார்த்து கொண்டிருக்க வலிக்கிற, ஏலெவல் சோதனை வருது, உனக்கு என்ன வேர்ல்ட் கப் போன்ற விஷயங்கள் நிச்சயமாக அவரது மனதிலே சந்தோஷத்தை குறைக்கும், கற்றலையும் பாதிக்கும். அப்ப நாங்கள் எப்படி அதை செய்கிறோம், எவ்வாறாக அவர்களுடைய மன கவலைகளை புரிந்து கொண்டு ஆசைகளை புரிந்து கொண்டு அதை வழிநடத்தி போகிறோம். ஏலெவல் முடிஞ்ச பிறகு நாங்கள் இருந்து வடிவா பார்ப்போம், நானும் முன்னோட இருந்து எல்லாருமா பார்ப்போம் என்று சொல்லி. மற்றது வீட்டிற்கு மற்றவர்களும் கூட சில சாக்ரிஃபைசஸ், சில வெற்றை விட்டு கொடுக்க வேண்டிவர். நீ போய் படி, நான் டெலிடிராமா பார்க்க போகிறேன், நீ போய் படி, நான் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகிறேன். இல்ல மகன், நீங்க படிக்கிறீங்க தானே, நான் பார்த்தா உங்களை குழப்பம், நானும் பார்க்க இல்லை என்று சொன்னா நிச்சயமாக அது அந்த பிள்ளையின் மனதிலே வேறு ஒரு சுமூகமான ஒரு மனநிலையை தோற்றுவிக்கும். பெற்றோர்களும் இந்த விதத்திலே சில விட்டு கொடுப்புகளை செய்ய வேண்டியது முக்கியம். இன்றைய தினம் எதிர்காலத்தில் மாணவர்கள் பரீட்சைக்கு தயார்படுத்துவது பற்றியதாகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த சாதாரண காலகட்டங்களில் பார்த்தால் பரீட்சைக்கு என்னதான் நெருக்கமான காலகட்டம் இருந்தாலும் கூட அவர்கள் நண்பர்களை அடிக்கடி சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். முக்கியமாக பரீட்சை சம்பந்தமாகவோ பாடம் சம்பந்தமாகவோ கலந்துரையாடுகின்ற வாய்ப்புகள் இருக்கும், நேரில் சந்தித்து. அதே போன்று ஆசிரியர்களின் கண்காணிப்பு என்பது அவர்களுக்கு அதிகமாக கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதி. இப்போது பார்த்தீர்களானால், இந்த ஆண்டில் சூழ்நிலையை பார்த்தீர்களானால், இந்த இரண்டுமே அவர்களுக்கு சற்று குறைவாகத்தான் கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த மனநிலையில் இப்போது பரீட்சைக்கு முகம் கொடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு நண்பர்களினுடைய அந்த தொடர்பு, அதேவேளை ஆசிரியர்களுடனான அந்த தொடர்பு, பரஸ்பர அவர்களுக்கு இடையில் இருக்க வேண்டிய அந்த புரிந்துணர்வு, இவை பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது டாக்டர்? ஆமாம், நீங்கள் கூறியது போல அந்த மனம், அவர்களுடைய மனம் ஆசுவாசப்படுவதற்கு நிச்சயமாக நண்பர்களின் தொடர்பு மிக முக்கியமானது. துரதிருஷ்டவசமாக இந்த கொரோனா கால பகுதியிலே இந்த லாக்டவுன் பிரச்சனைகளூடாக அவர்களுக்கு அது கிடைப்பது மிக குறைவாக இருக்கிறது. ஆகவே இந்த விதத்திலே பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த உதவி என்பது, அந்த நண்பர்களுடைய சம வயதினருடைய அந்த தொடர்பு என்பது இந்த இளம் பிராயத்தினருக்கு மிக மிக முக்கியமானது. எங்களுக்கு வயசு வந்தவர்களுக்கு அதன் முக்கியத்துவம் குறைவாக இருக்கும், ஆனால் அந்த இளம் வயதினருக்கு அதன் முக்கியத்துவம் மிக மிக அதிகமாகும். ஆகவே அவர்கள் எந்த விதமாக இந்த லாக்டவுன் கால பகுதியிலே நண்பர்களுடன் தொடர்பு கொள்கிறார்கள் என்று பார்த்தால், முக்கியமாக இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாகத்தான். ஆகவே சமூக வலைத்தளங்களூடாக அவர்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அதனுடைய நன்மையை நாங்கள் கருத்தில் கொள்ளாமல் சில வேளைகளிலே நீ என்ன இந்த நேரமும் சட் பண்ணி கொண்டிருக்கிறாய், படிப்பதற்கு விடுகிறாய் இல்லை, படிக்கிறாய் இல்லை என்று இந்த வீடுகளிலே ஒரு பிரச்சனை போகின்றது. உனது வகுப்பு நேரம் முடிந்து விட்டது, அதற்கு பிறகு நீ ஏன் போனிலே இருக்கிறாய், ஏன் இன்னும் டப்பிலே இருக்கிறாய் என்ற ஒரு பிரச்சனைகள் வருகின்றன. ஆமா, நிச்சயமாக அது கட்டுப்படுத்தப்பட வேண்டும், அது அளவுக்கு இருக்க வேண்டும். ஆனால் அது முற்றுமுழுதாக இருக்கக்கூடாது என்று நினைப்பது மிகவும் தப்பானது. நாங்கள் பெரியவர்கள், வயதுக்கு வந்தவர்களுக்கு ஒன்று இவ்வாறான நட்புகளுடன் நெருங்கிய தொடர்பு அவ்வளவு அவசியம் இல்லை. இளையவர்களுக்கு அது மிக முக்கியமானது, பாடசாலை மாணவர்களுக்கு முக்கியமானது. அடுத்ததாக அந்த இளையவர்கள் சமூக வலைத்தளங்களை பாவிக்கின்ற விதம் வேறு விதமானது, நாங்கள் பாவிக்கின்ற விதம் வேறு விதமானது. அவர்களுடைய முக்கியமான சமூக தொடர்பாக இருப்பது இந்த சமூக வலைத்தளங்கள் தான். ஆகவே அதை முற்றாக பாவிக்க கூடாது, நீ சட் பண்ணாதே நீ என்று சொல்லி நிப்பாட்டுவது தப்பான விஷயம். அது எங்களுக்கு புரியாது, அது உண்மை. ஏனென்றால் நாங்கள் முகத்துக்கு முகம் கதைத்து அல்லது தொலைபேசியினூடாக கதைத்து மட்டுமே தொடர்பாடலை வைத்துக் கொண்டவர்கள், நட்புகளை வைத்துக் கொண்டவர்கள். இளைய சமுதாயம் வேறுபட்டது, அவர்கள் தொடர்பு கொள்வது வேறு விதமாக. அது எங்களுக்கு சரியாக படாவிட்டாலும் அது அவர்களுடைய ஜெனரேஷன் அது சரியாக படுகிறது. ஆகவே அதற்குரிய நேரத்தை கொடுப்பது மிக மிக முக்கியம். நாங்கள் இருக்கிறோம் தானே, எங்களோட கதைக்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸோட கதை என்று சொன்னால், நாங்கள் கதைப்பதும் ஃப்ரெண்ட்ஸ் கதைப்பதும் ஒன்றல்ல. எங்கட கதையெல்லாம் நீ நல்லா படி, அப்பதான் உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வரும், நீ இப்படி படிக்காம இருந்தா நீ என்ன மாதிரி போயிடுவாய் போன்ற விஷயமாகத்தான் இருக்கும். நண்பர்களோடு கதைக்கும் பொழுது அங்கு ஒரு ஆதரவு தன்மையும்
சேர்ந்து எல்லாரும் ஒரு பாடத்தை குறை கூறுவது. உதாரணமாக எமது பிள்ளை, ஐயோ எனக்கு சரித்திர பாடம் பிடிக்கவில்லை, இது என்ன, இது எல்லாம் பாடமாக்க வேண்டியது கஷ்டமா இருக்கு என்று சொன்னால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? நீ என்ன இப்படி சொல்லுவாய், நாங்களும் தானே படித்தோம், மற்ற பிள்ளைகள் எல்லாம் படிக்கின்றது, என்ன உனக்கு மட்டும் கஷ்டம் என்கின்றாய் என்று எதிர்மறையான கருத்துக்களைத்தான் நாங்கள் முன்வைப்போம். ஆனால் நண்பர்களோடு கதைக்கும் போது அப்படி அல்ல, நமக்கு சார்பாகவும் அவர்கள் கதைப்பார்கள் என்றால் அவர்களுக்கு இதே பிரச்சனை இருக்கு. ஆகவே அது நிச்சயமாக மனதுக்கு அவர்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். ஆகவே அந்த சமூக வலைத்தளங்களில் பிரச்சனைகளும் இருக்கின்றன, நான் ஏற்றுக்கொள்கிறேன். அளவுக்கு அதிகமாக வலைத்தளங்களுக்கு போகும் பொழுது, அதிகமாக மெசேஜிங் பண்ணும் பொழுது அங்கு ஒரு கால வீண் விரயமும் படிப்பிலே அக்கறை செலுத்த முடியாத ஒரு நிலையும் ஏற்படும். ஆனால் அதை முற்றுமுழுதாக தடை செய்வது என்பது தப்பான விஷயம். அதை அளவுக்கு வைத்துக் கொள்ள நமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை நாங்கள் பெற்றோர் புரிந்து கொள்ள வேண்டும். அது மிக மிக முக்கியமானது. அதே போலத்தான் ஆசிரியர்களுடைய தொடர்பாடலும். ஏனென்றால் அநேகமாக வகுப்பறைகளிலே ஆசிரியர்கள் தட்டி கொடுப்பது, அந்த ஒரு உதவி அவர்களுக்கு உளரீதியாக மிகுந்த ஒரு சப்போர்ட், ஒரு ஆதரவை கொடுக்கிறது. துரதிருஷ்டவசமாக ஜூம் மூலம் வகுப்பறைகள் நடத்தும் பொழுது ஆசிரியர்களுக்கு அதை செய்வது மிகவும் கஷ்டம். ஆகவே அந்த ஒரு பாத்திரத்தையும் பெற்றோர்கள் ஏற்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதேவேளை டாக்டர், இந்த பெறுபேறுகள் இருக்கின்றன. இந்த பெறுபேறுகள் வருகின்ற போது அதை நாங்கள் பார்க்கின்ற விதம் என்பது வித்தியாசமாக மாறிக்கொண்டே வருகின்றது. குறிப்பாக ஆசிரியர் சமூகம் கற்பித்திருக்கக்கூடியவர்கள் அது தங்களுடைய சாதனையாக பார்க்கின்ற ஒரு மனநிலையும், பெற்றோர் அல்லது குடும்பத்தினர் இந்த பிள்ளை இவ்வளவு பெறுபேறு எடுத்து எங்களை பெருமைப்படுத்துகின்றது என்று அதிக பெறுபேறுகள், நன்றாக சித்தி பெற்ற மாணவர்களினுடைய பெறுபேறுகளை நாங்கள் பிரபலியப்படுத்துவதை நோக்காக கொண்டிருக்கின்றோம். இந்த மனநிலையானது இரண்டு தரப்புக்கும், அதாவது அதிகமான சித்தி பெற்ற மாணவர்கள், அதே வேளை சில வேளைகளில் எதிர்பார்த்த அளவிற்கு அந்த சித்தியை எய்த முடியாமல் போன மாணவர்கள், இருவருக்கும் அவர்களுடைய எதிர்கால கற்கை செயற்பாடுகளுக்கு எப்படியான உளவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? ஆமாம், இந்த எப்படி நாங்கள் பரீட்சை பெறுபேறுகளை ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு கேள்வி வரும் பொழுது நிச்சயமாக எமது எதிர்பார்ப்புகளை நாங்கள் எவ்வளவு குறைவாக வைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவுத்துக்கு எங்களுக்கு மனத்தாக்கம் பெறுவதற்கான சாத்தியக்கூறு குறை. நான் எனக்கு 8 பாடங்களில் ஏ வர வேண்டும், 7 பாடங்களில் ஏ வர வேண்டும் என்று நினைத்திருந்தால், தற்செயலாக 4-5 பாடங்களில் மட்டும்தான் ஏ வந்திருந்தால் எனக்கு மனத்துக்கு கவலை வரப்போகிறது. எனக்கு 3 பாடத்துக்கு ஏ வந்தா போதும், அதுக்கு மேலே ஏதோ வரது வரட்டும் என்று நான் வைத்திருந்தால் எனக்கு அந்த கவலை வருவதற்கான, விரக்தி வருவதற்கான சாத்தியக்கூறை நான் குறைத்துக் கொள்கிறேன். ஆகவே எங்களது எதிர்பார்ப்புகளை குறைவாக வைத்துக் கொள்வது எமது மனதுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதை குறைக்கும். அது எங்களது செயல்திறனை குறைக்காது. ஆகவே எதிர்பார்ப்புகளை பிள்ளைகள் மட்டுமல்ல, இது பெற்றாருக்கும் பொருந்தும். அளவுக்கு அதிகமாக எதிர்பார்ப்பை வைக்கும் பொழுது அது பிள்ளைக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. பரீட்சை முடிவு வரும் வரைக்கும் ஒரு பாதிப்பு. ஐயோ எனக்கு அந்த ரிசல்ட்ஸ் வருமா இல்லையா, அப்பா அம்மா எதிர்பார்க்கிறாங்க, அவங்க ஏசுவாங்க, அவங்க கவலைப்படுவாங்க என்று பிள்ளை டென்ஷனா இருக்கும். தற்செயலாக எதிர்பார்த்த அந்த பெறுபேறு வராவிட்டால் அது இன்னும் ஒரு பாதிப்பை ஏற்படும். ஆகவே எதிர்பார்ப்புகளை குறைவாக வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியம். அதே நேரம் பெற்றார்கள் சொல்ல வேண்டும், அது மகள் நீங்கள் படிச்சுட்டீங்கள், உங்களோட வேலையை செஞ்சுட்டீங்கள், அது வார பெறுபேறு என்ன வந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு காமர்ஸ் படிக்க விருப்பம், அதுக்கான பெறுபேறு வரும் தானே, நாங்கள் டென்ஷனாக தேவையில்லை போன்ற வார்த்தை பிரியோகளை சொல்வது மிக முக்கியம். அந்த விஷயத்திலே கவனமா இருக்கணும். ஆசிரியர்களும் அதுக்கு உதவி செய்யலாம். மாணவர்களும், முக்கியமாக உயர்தரம் சாதாரண இருக்கும் மாணவர்களும் தங்களை உளரீதியாக எவ்வளவு குறைய வந்தாலும் எனக்கு அது பரவாயில்லை, நான் பெரிதாக மனம் பாதிக்கப்பட போவதில்லை என்ற ஒரு மனப்பாங்கை ஏற்படுத்திக் கொள்வது, பரீட்சைக்கு பின் கவலைப்படுவது, பரீட்சைக்கு பின் இந்த கற்றலில் விருப்பம் இல்லாமல் போவது போன்ற விஷயங்களை தவிர்த்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும். அது ஒரு விஷயம். மற்றது நிச்சயமாக கற்றல் என்பது அந்த மாணவனோ மாணவியோ பெற்றுக்கொண்ட விஷயம். நாங்கள் அந்த பெருமையை எங்களுக்கு எடுத்துக்கொள்வது, பெற்றோர்களோ ஆசிரியர்களோ, தப்பான விஷயம். அதை உரியவர்களிடம் நாங்கள் அந்த பெருமையை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு இது நான் செய்த விஷயம், இது எனது முயற்சி என்ற எண்ணம் வரும்பொழுதுதான் மேற்கொண்டு படிப்பதற்கும் ஆர்வமும் அந்த ஒரு அக்கறையும் அவர்களுக்கு ஏற்படும். நீ எங்க படிச்சாய், நான் தானே உனக்கு பின்னுக்கு நின்று படிச்சதால தானே இந்த ரிசல்ட்ஸ் வந்தது,
ஆனபடியா இந்த ரிசல்ட்ஸ் வந்து எனக்குத்தான் இந்த பெருமை சேரும் என்ற வார்த்தை பிரயோகங்கள் அநேகமாக வீடுகளிலேயே நான் கேட்பது. நீ எங்கே சமய பாடம் படித்தாய், நான் தானே உனக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் என்று சொல்லி தந்தேன். நாங்கள் பெற்றுக்கொண்ட முடிவுகளிலே நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். எமது பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட முடிவுகளிலே அவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்ள நாங்கள் இடமளிக்க வேண்டும். அதிலே நாங்கள் பெருமை தேடிக்கொள்வது தப்பு, தவறான விஷயம். அவர்களது எதிர்கால தன்னம்பிக்கை செயல்திறனை அது பாதிக்கும். இதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியம். இதேவழி டாக்டர், ஒரு பரீட்சைக்கு தயார்படுத்துவது என்பது வெறுமனே அந்த பரீட்சையை மாத்திரமாக மையமாக கொண்டு இல்லாமல் அந்த பரீட்சை மண்டபத்திற்கு செல்கின்ற போது தன்னை தயார்படுத்திக் கொள்வது என்பது அவசியம். ஏனென்றால் பல மாணவர்கள் அந்த முன் தயார்படுத்தல் இல்லாத காரணமாகவே பரீட்சை மண்டபத்திற்குள் சென்று ஒரு பதற்றத்திற்கு ஆளாகின்ற தன்மையெல்லாம் இருக்கின்றதாகவே அந்த பரீட்சை மண்டபத்திற்கு என்று தன்னுடைய தயார்படுத்தல் என்பதும் கூடவே என்னதான் ஒரு மாணவன் நன்றாக படித்து தன்னை தயார்படுத்தி இருந்தாலும் அந்த பரீட்சை மண்டபத்தில் அவனுக்கு வரக்கூடிய பதற்றமோ அல்லது பயமோ அல்லது ஏதோ ஒரு அசௌகரியமான மனநிலை என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அந்த மனநிலை அந்த இடத்தில் வரப்போகின்ற அந்த எழுதப்போகின்ற பரீட்சையை தீர்மானிப்பதாக மாறிவிடுகின்றதாகவே பரீட்சை மண்டபம், அதற்கான தயார்படுத்தல், அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஆமா, இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஏனென்றால் எவ்வளவுதான் எங்களுக்கு பாட விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் அந்த பரீட்சை மண்டபத்திலே நாங்கள் அழுத்தத்துக்கு உள்ளானால் அந்த எமது மனதிலே எமது மூளையிலே இருக்கின்ற அந்த விஷயங்களை வெளியிலே சொல்வதிலே எங்களுக்கு கஷ்டம், அதை வெளியிலே போடுவதிலே எங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டுவிடும். ஆகவே அதற்கான தயார்படுத்தல் நிச்சயமாக பரீட்சை கிட்டிய காலத்திலே, பரீட்சைக்கு 1 மாதமோ 2-3 கிழமை இருக்கும் பொழுதோ நாங்கள் அதையும் கொஞ்சம் ஆரம்பிப்பது மிகவும் நல்ல விஷயம். ஆகவே பரீட்சையை போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி, அது வீட்டில் தான் இப்பொழுது செய்ய வேண்டும். அந்த நேரப்படி ஒரு மொக் எக்ஸாம் மாதிரி, அதாவது ஒரு பழைய காலத்து ஒரு வினாத்தாளை எடுத்து அந்த பரீட்சையை போல குறிப்பிட்ட நேரத்துக்கு பரீட்சை மண்டபத்திலே எவ்வாறாக கதிரை மீசை போட்டிருந்து அமைதியாக நாங்கள் செய்வோமோ அதே போல செய்து பழகுவது, நமது கையெழுத்து அந்த நேரத்துக்கு அந்த கேள்விகளை செய்து முடித்தது, சரியாக சுட்டனிடுவது போன்ற பல விஷயங்கள் இருக்கின்றன. எவ்வாறாக அந்த பேப்பர்களை நாங்கள் முடிவது, சில வேளையிலே மறுமொழி எழுதி விடுவார்கள், சுட்டன் எழுத மறந்து விடுவார்கள். பரீட்சை மறுமொழி எழுதுவார்கள், அந்த தாள்கள் எல்லாவற்றையும் இணைத்து கட்டுவதற்கு தவறு விடுவார்கள். ஆகவே இவ்வாறான பல பிரச்சனைகள் அங்கு எழலாம். ஏனென்றால் அங்கு நாங்கள் நிச்சயமாக அழுத்தத்துக்குள் இருப்போம். இவ்வளவுக்கு அந்த பரீட்சை போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி, அது ஒரு சோதனைக்கு 2-3 கிழமைக்கு முதல் நாங்கள் ஆரம்பித்தால் அது போதுமானது. அப்படி நாங்கள் செய்து கொண்டு போகும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை ஒதுக்கி செய்து கொண்டு போகும் பொழுது நிச்சயமாக அந்த பரீட்சை மண்டபத்திலே எதிர்நோக்கும் சவால்களை நாங்கள் முகங்கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். அழகாக குறிப்பிட்டிருந்தீர்கள் டாக்டர். எங்களுடைய பிள்ளைகளின் பரீட்சை என்பது எங்களினுடைய ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பொறுப்பாகவும் அவர்களை தயார்படுத்துவதில் உளவியல் ரீதியாக அவர்களை தயார்படுத்துவதும் கூடவே அதற்கு உறுதுணையாக நாங்கள் எங்களை பக்குவப்படுத்திக் கொள்வதும் எவ்வளவு தூரம் அவசியம் என்பதை கூட இன்றைய கலந்துரையாடலினூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்ததாகவே இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் எதிர்வருகின்ற காலங்களில் இடம்பெற இருக்கின்ற காப்போத உயர்தர பரீட்சை மற்றும் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை, இந்த 2 பரீட்சைகளுக்குமாக இந்த கடினமான சூழ்நிலையில் கூட மிகவும் தங்களால் முடிந்தவற்றை எல்லாம் தயார்படுத்தி பரீட்சைக்கு முகம் கொடுக்க தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை மேலும் உளவியல் ரீதியாக வலுவாக்குவதற்கு ஏதுவான ஒரு கலந்துரையாடலை தான் நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். ஆக இந்த கலந்துரையாடலுக்காக எங்களோடு இணைந்து கொண்ட விசேட உளவள மருத்துவ நிபுணராக சேவையாற்றிக் கொண்டிருக்கும் டாக்டர் கணேசன் அவர்களுக்கு நிகழ்ச்சி குழுமம் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிகள் டாக்டர். இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியானது எல்லோருக்கும் பொதுவான நிகழ்ச்சி என்று சொல்வதை காட்டிலும் ஒரு சமூகத்தினுடைய ஒரு கடமையாக நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படியான ஒரு நிகழ்ச்சியாக கூட இது அமைந்திருக்கின்றது. எங்கள் வீடுகளில் பரீட்சைக்கு தோற்றக்கூடிய மாணவர்கள் இருக்கலாம், எங்களுக்கு தெரிந்தவர்கள் இருக்கலாம், நண்பர்களின் பிள்ளைகள் இருக்கலாம். அவர்களை நாங்கள் ஒரு சமூகமாக எப்படி உளவியல் ரீதியாக வலுவானவர்களாக கொண்டு அந்த பரீட்சைக்கு சேர்ப்பது என்பதை பற்றியதான ஒரு கலந்துரையாடலாக இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியின் கலந்துரையாடல் அமைந்திருந்தது. அனைவருக்கும் பயனுள்ள நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்து நான் விடைபெறுகின்றேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.